ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. 250 கிராம்ஸில் வந்துட்டு 3 ஆர்டர் இருந்தது. ஸோ இப்போ நான் 750 கிராம்ஸ்க்கு வந்துட்டு ப்ரௌனி பேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அதை ஒரு ரெசிபியாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. டார்க் காம்பவுண்ட் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டாச்சு. பட்டர் 100 கிராம், அதை மெல்ட் பண்ணி கூல் டவுன் பண்ண வச்சாச்சு. ஒரு 3 முட்டை எடுத்து அதை வந்துட்டு பீட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நான் சுகர் வந்துட்டு ஒயிட் சுகர் 100 கிராம் அண்ட் ப்ரௌன் சுகர் 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு ஒயிட் சுகர் வந்துட்டு பவுடர் சுகர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு எக்கு கூட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு எக்கையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நீங்கள் வந்து பீட்டரில் பீட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பீட்டரில் பீட் பண்ணாலும் கொஞ்சம் சுகர் வந்துட்டு அடியில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம கூல் டவுன் பண்ணி வச்சுருந்த டார்க் காம்பவுண்ட் அண்ட் பட்டர் மிக்ஸ்சரையும் இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு அந்த சுகர் இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் இப்போ நம்ம இந்த சாக்லேட் மிக்ஸ்சர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ்சர் ஆகி கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மைதா வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ் அண்ட் கோகோ பவுடர் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதாவை சலித்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக மைதாவை ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நான் அதை சலித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா நான் மறுபடியும் வந்துட்டு மைதா கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு பேக் பண்ண போகிற டின்னை வந்து முன்னாடியே நம்ம வந்துட்டு பட்டரில் க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் பேட்டரை ரெடி பண்ணும் போதே. அண்ட் வந்துட்டு ஓடிஜியும் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்துட்டு நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்துட்டு டின்னில் வந்துட்டு நம்ம போர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கேன் எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லிவிட்டு. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 750 கிராம்ஸ் டு 800 கிராம்ஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரே டின்லேயே போட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன்னு சொன்னேன். ஸோ நம்ம வந்துட்டு டின்னில் வந்துட்டு போர் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கியூவரை வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ எனக்கு கஸ்டமர் வந்துட்டு 1/4 கிலோவில் நட்ஸ் ப்ரௌனி, 1/4 கிலோவில் வந்துட்டு சாக்லேட் லோடட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க, டார்க் சாக்லேட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் வித் நட்ஸ் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அது வந்துட்டு ஈக்குவல் போர்ஷனாக பேட்டரில் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் நட்ஸு, ஒரு பக்கம் சாக்லேட் போட்டுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து சாக்கோ சிப்ஸ் வித் நட்ஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓடிஜியை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு ஓடிஜியும் ப்ரீஹீட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் ஓடிஜியில் வந்துட்டு கன்வெக்ஷன் மோட் செலக்ட் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் நான் 40 மினிட்ஸ்க்கு செட் பண்ண போகிறேன். ஸோ 40 மினிட்ஸில் செட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு நல்லா பேக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேக் ஆகிட்டப்புறமா அது வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு கூல் டவுன் ஆகணும். ப்ரௌனீஸு நம்ம வந்துட்டு கூல் டவுன் ஆகாமல் கட் பண்ணக்கூடாது. ஒரு 2 hours ஆச்சு நல்லா கூல் டவுன் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ப்ரௌனீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ண முடியும், நல்லாயிருக்கும் அப்போ தான். ஸோ கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஈக்குவலாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நட்ஸு அண்டு சாக்லேட் லோடட் ப்ளஸ் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் வித் நட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் தனித்தனியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி
கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு 750 கிராம்ஸில் உங்களுக்கு ப்ரௌனி பேக் பண்ணோன்னா இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரௌனி சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.